நாட்டு பெண்ணும் திருவள்ளூர் மாவட்ட இளைஞரும் தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. ஊத்துக்கோட்டை பகுதியைச் சேர்ந்தவர் சூரியகுமார். விலங்கு நல ஆர்வலரான இவர் முதுகலை பட்டப்படிப்பிற்காக லுதுவேனியாவிற்கு சென்றிருந்தார். அங்கு பிரெஞ்சு மொழி ஆசிரியரும் விலங்குகள் நல ஆர்வலருமான கமிலே டெனிக் கைடு என்பவருடன் அவருக்கு காதல் ஏற்பட்டது. இதனை அடுத்து இரு வீட்டார் சம்மதத்துடன் கிறிஸ்துவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு வந்து தமிழர் பாரம்பரிய முறைப்படி திருமணம் செய்து கொண்டனர். விழாவில் பெண் வீட்டாரும் தமிழர் பாரம்பரிய உடை அணிந்து பங்கேற்று மணமக்களை வாழ்த்தினர். விழுப்புரம் மாவட்டம் மயிலம் அருகே கள்ளச்சாராயம் கடத்தியதாக 3 பேர் கைது செய்யப்பட்டனர். செண்டூர் சாலையில் மயிலம் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது ஒரே இருசக்கர வாகனத்தில் 3 பேர் வந்ததை கண்ட போலீசார் உடனடியாக அவர்களை மறித்து சோதனை செய்தனர். 60 பாக்கெட்டுகளில் கள்ளச்சாராயம் கடத்தி வந்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக செண்டூர் கோயில் தெருவைச் சேர்ந்த ராமலிங்கம், புதுக்காலனியைச் சேர்ந்த ஏகாம்பரம் மற்றும் திருக்கண்ணூர் பகுதியைச் சேர்ந்த குழந்தைவேல் ஆகிய 3 பேரையும் போலீசார் கைது செய்தனர். அத்துடன் கள்ளச்சாராயம் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர். மதுரை விளாங்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையில் கணக்கில் வராது 1,98,000 ரூபாய் ரொக்கம் கைப்பற்றப்பட்டுள்ளது. விளாங்குடி சார் பதிவாளர் அலுவலகத்தில் இடைத்தரகர்களை வைத்து பதிவு நடைபெறுவதாக தகவல் கிடைத்தது. அதன் பேரில் சம்பந்தப்பட்ட அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிரடி சோதனை நடத்தினர். சுமார் 3 மணி நேரமாக நடைபெற்ற இந்த சோதனையில் கணக்கில் வராது 1,98,240 ரூபாய் கைப்பற்றப்பட்டது. இது தொடர்பாக சார் பதிவாளர் வீரகுமார், இடைத்தரகர் பழனிக்குமார் ஆகியோரிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புளியரை அருகே காட்டு யானைகள் விவசாய தோட்டத்திற்குள் புகுந்து தென்னை மரங்களை பிடுங்கி எறிந்ததால் விவசாயிகள் அச்சமடைந்தனர். தென்காசி மாவட்டம் பகவதிபுரம் பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் கடந்த 1 வாரமாக காட்டு யானைகள் முகாமிட்டு வாழை, தென்னை, மா, பலா, பாக்கு உள்ளிட்ட மரங்களை தொடர்ந்து சேதப்படுத்தி வருகின்றன. இந்த நிலையில் சோமன் என்பவரது தோட்டத்திற்குள் புகுந்த யானைகள் சுமார் 50க்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வேரோடு சாய்த்து சேதப்படுத்தின. தகவல் தெரிவித்தும் யானைகளை விரட்ட வனத்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நாகர்கோவில் அருகே கனமழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் தமிழ்நாடு முழுவதும் தொடர் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில், பார்வதிபுரம், பூதப்பாண்டி, ஆரல்வாய் மொழி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை கொட்டி தீர்த்தது. இதனால் சாலைகளில் மழைநீர் குளம் போல் தேங்கியுள்ளது. இந்த நிலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை எதிர்கொண்டனர். சென்னை ராமாபுரத்தில் தனியார் நிறுவன காசலரை தாக்கிய ஓட்டுநர் கைது செய்யப்பட்டார். ராமாபுரம் திருமலை நகர் பகுதியில் இயங்கி வரும் தனியார் டாக்ஸி நிறுவனத்தில் திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த பூபதி என்பவர் காசலராக பணியாற்றி வருகிறார். அங்கு ஓட்டுநராக பணியாற்றி வரும் எம்ஜிஆர் நகரைச் சேர்ந்த செல்வம் கடந்த 3ஆம் தேதி மதுபோதையில் வந்ததால் அவருக்கு பூபதி பணம் வழங்க மறுத்துள்ளார். பின்னர் 5ஆம் தேதி மீண்டும் மதுபோதையில் வந்து மனைவிக்கு உடல்நிலை சரியில்லை என பணம் கேட்டதற்கும் தர மறுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்தவர் நேற்று முன்தினம் பூபதியை கத்தியை காட்டி மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து அளித்த புகாரின் பேரில் செல்வத்தை போலீசார் கைது செய்தனர்.